வணக்கம். இப்போ குரூப் 2 எக்ஸாம் முடிஞ்சு பல பேருக்கு பல டவுட்ஸ், அதுவும் இல்லாமல் கொஷின்ஸில் வேறு நிறைய வேரியேஷன்ஸ், ஆன்சர் கீ தப்பு, கொஷினே தப்பு, இப்படி பல குளறுபடிகள் இந்த குரூப் 2 எக்ஸாமினேஷனில் நடந்திருக்கு. அப்படிங்கிறது குளறுபடின்னு சொல்கிறத விட இது நடக்கிறதா எல்லா, அதாவது 100% எரர் ப்ரூஃபாக வந்து ஒரு கொஷின் தயார் பண்ண முடியாது அப்படிங்கிறத வந்து எல்லாரும் ஏற்றுக்கணும். ஆனால் இந்த கட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கேண்டிடேட்ஸ் மத்தியில் பயங்கரமான ஒரு விஷயத்தை வந்து கிளப்பிவிட்ருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியுது. அதாவது நல்ல எக்ஸாமினேஷன், அதாவது நல்லா படித்தவங்க, நல்லா ஸ்கோர் பண்ணவங்க, அதாவது above 150 எடுத்தவங்க கவலையே இல்லாமல் படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது. அதாவது மனக்குழப்பம், அதை படிக்க வேண்டாமா, ஈவன் 150 160 போட்டவங்க கூட வந்து வருமா வரவாதுன்னு கேட்டுருக்காங்க. அது வேறு விஷயம். அவங்களாம் என்ன சொல்கிறேன்னு தெரியல. 130 பிலோ, அதாவது 140க்கு பிலோ இருக்கிறவங்களும் வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறது ஜென்ரல் கேட்டகரி பிசிஎம்பி சொல்கிறேன். ஸோ 140க்கு கீழே இருக்கவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் பெருசாக ஒரி பண்ணாமல் அடுத்த எக்ஸாமுக்கு படிக்க போயிடுவாங்க. ஸோ இந்த பார்டர் பரிதாபம்னு சொல்லக்கூடிய 140 to 150 இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க, இவங்க பார்டர்னு சொல்ல முடியாது. 140 தான் பார்டர்னு வச்சுக்கலாம். 140க்கு மேலே அவங்க பார்டர்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கவங்க தான் வந்து இன்னைக்கு சரி அடுத்து என்ன பண்ணுறது, படிக்க வேண்டாமா, படிக்க போனால் படிக்க மனம் வர மாட்டேது, அப்புறம் படிச்சுட்டு வீணாக போயிருமோன்னு ஒரு பயம் இருக்குது. இது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பார்டர் மார்க் எடுக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லா எக்ஸாம்லையுமே பார்டரில் தான் வந்திருப்பாங்க. குரூப் 4லையும் பார்டரில் அதே 145, குரூப் 2 அதே 140 to 150 தான். கிட்டத்தட்ட அவங்க எழுதின பல எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா அதே பார்டரில் தான் வந்திருப்பாங்க. ஏன்னு நினைக்கிறீங்க? ஏன் அப்படின்னா ஒரே விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பார்டரில் இருக்கிறவங்க வந்து வேலையே என்ன அப்படின்னா, எக்ஸாம் முடிக்க வேண்டியது, கேட்பாங்க கட்டாஃபை பொறுத்தளவு சார் வருமா வராதா அப்படின்னு கேட்பாங்க. வராது அப்படின்னோடனே சிலர் வரும்னு சொல்லுவாங்க, வராதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த வரும் வராதுன்னு கேட்டு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதாவது அடுத்த எக்ஸாம், அது குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 தான் வந்துடும். அது வரைக்கும் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஆக இந்த இடப்பட்ட காலம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 மாதம் 4 மாதம் படிக்காமல் இதையே கேட்டுட்டு இருப்பாங்க. இப்போ அது படிக்காமல் இருக்கும்போது இவ்வளோ டைம், கிட்டத்தட்ட 3 மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ப்ரிசியஸ். அப்படி இருக்கும்போது 3 மாதம் 4 மாதம் வேஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த லிமிட்டட் டைமில் அதே அவங்க என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணாங்களோ அதே ஹார்ட் ஒர்க் தான் நின்றுட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது வந்து முன்னையும் ரொம்ப ஃபார்வர்டும், அதாவது அதிகமாக உழைக்காமலும் கூடுதலாக உழைக்காமலும் கம்மியாகவும் அதே நிலையில் இருப்பாங்க. அந்த அதே நிலை தான் ஒவ்வொரு எக்ஸாமும் தொடங்கிட்டு இருக்கு. அந்த அதே நிலை தான் ஒவ்வொரு எக்ஸாம்லையும் அவங்கள வந்து பார்டரில் கொண்டாந்து நிப்பாட்டுது அப்படிங்கிறது தான் உண்மை. அதே தான் இப்போ இந்த குரூப் 2லையும் பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க, சார் அடுத்து வர வேண்டாமா அப்படின்னு, அடுத்து படிக்க வேண்டாமா அப்படின்ட்டு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், படித்து வேஸ்ட்டாக போயிருமோ அப்படின்னு நிறைய இருக்கு. அது என்ன படித்து வேஸ்ட்டாக போகுது, என்ன ஹோட்டலாக, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 1000 இட்லி அவிச்சு வச்சுட்டு வந்து ஆள் வரல என்ன சார் செய்கிறது, அவங்க கூட வீணாக போன ஃபுட்டை வந்து வேறு ஏதாவது ஃபார்மேட்டில் வந்து இட்லி உப்புமா அப்படின்னு சொல்லி விற்றுருவான், இல்லை வந்து வேறு யாராவது கொடுத்து அதை வந்து பணம் வாங்கிடுவாங்க. பட் இது வந்து படிப்பு என்றைக்குமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க, அதை நீங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது படிக்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு ஸ்டாக் நாலேஜ் வந்து கூட்டிகிட்டே போகிறதுனால அது இன்னொரு எக்ஸாமில் பயன்படும். அதனால் வந்து படிக்கிறது வந்து வேஸ்ட்டாக போயிடும் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்தாவே நீங்கள் வந்து தயவு செஞ்சு என்ன பண்ணாதீங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு யோசிக்காதீங்க. இது நம்ம வந்து படித்து வீணாக போயிடுவோம் அப்படின்ட்டு. வீணாக போகிறது இது ஊசி போன வடையோ இல்லை வந்து சுசியமாக கிடையாது. அதெல்லாம் வந்து நீங்கள் படிக்கிறது வந்து மண்டையில் தான் இருக்க போகுது. அது வேறு எக்ஸாம். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் குரூப் 2 எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கீங்க, சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அந்த சயின்ஸ் அப்கோர்ஸ் எதில் இருக்குது அப்படின்னா பிரிலிமினரி, குரூப் 1 பிரிலிமினரி இருக்குது, இல்லை அடுத்த எக்ஸாம் நீங்கள் போய் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அது அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்துன்னா அது பாலிட்டி இருக்குது, அதில் அடுத்த எக்ஸாம் யூஸ் பண்ணிக்கலாம். சோஷியல் எக்கனாமிக் அந்த எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ், அதில் வந்து அந்த மாதிரி விஷயம், பட்ஜெட், இந்த மாதிரி பிரிலிமினரியில் இருக்கும். அது அப்படி நீங்கள் படிக்கலாம். ஆக வந்து வீணாக போயிருமோங்கிறது யோசிக்கவே வேண்டாம். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். ஒரு விஷயத்தை நான் முக்கியமாக நான் சொல்லிட விரும்புகிறேன். இப்போ வந்து ஏன் கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து 140 to 150 இருக்குன்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதையும் தாண்டி இன்னும் நிறைய பேர் அதை கேட்டுருக்காங்க, சார் வருமா 151 PSTM 192 PSTM, சார் 200 போட்டிருக்கேன், படிக்க வேண்டாமா, இப்படிலாம் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. அது வந்து இப்போ இந்த வேகன்சிஸ் 1700, நான் வந்து 1999 தான் ஒரு ரவுண்ட் ஃபிகருக்காக நம்ம போட்டிருக்கேன். ஸோ ஆஸ் பர் தமிழ்நாடு ரிசர்வேஷன் 69% ரிசர்வேஷன் நமக்கு இருக்குது. அது ஜென்ரல், அதாவது பொது பிரிவினர். இந்த பொது பிரிவினர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 31%. இதில் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் சர்டிஃபிகேட் இல்லாதவங்க வந்து தே வில் கம் அண்டர் ஜெனரல் கேட்டகரி. புரியுதுங்களா?
ஸோ அது போக நான் சொல்கிறேன் இன்னொன்று சொல்கிறேன். பிசி 26.5%, அப்புறம் பிசி முஸ்லீம், ஓபிசிஎம்ங்கிறது வேற, பிசிஎம்னா தான் பிசி முஸ்லீம். பிசி முஸ்லீம் 3.5%, எம்பிசி டிஎன்சி, டிஎஸ்சின்னு தனியாக பிரிவு கிடையாது. ஸோ எம்பிசி டிஎன்சி ஒன்று தான். ஸோ 20% கொடுக்குறாங்க. எஸ்சி கேட்டகரி 15%, எஸ்சிஏ கேட்டகரி 3%, அது அருந்ததியினருக்கு, எஸ்டிக்கு 1%. ஸோ இதுதான் வந்து ஒவ்வொரு, அதாவது டிஎன்பிஎஸ்சின்னு இல்லைங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இதுலேயும் வந்து இதுதான். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்காக இருக்கட்டும், அல்லது வந்து எனி அதர் ரெக்யூப்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலையும் இதுதான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ 1200 நம்ம வந்து இந்த பெர்சன்டேஜ் பிரித்தோம் அப்படின்னா 31% வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1200/100 12. ஸோ 31 × 12 372. ஸோ மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து 10 மடங்கு அவங்க வந்து 1:10 ரேஷியோவில் கூப்பர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து 3720. பிசி 26.5%, அது வந்து பெருக்குனா 318 வரும். 318 10 3150. 3.5% 42 பேர், 42 × 10 420 பேர் முஸ்லீம்ஸ் எடுப்பாங்க. ஸோ டிஎன்சி 20%, 24 × 10 2400 பேர் எடுப்பாங்க. எஸ்சி 15%, அது 18 18 × 10 1500 பேர் எடுப்பாங்க. ஸோ எஸ்சிஏ 3%, 36 × 10 360 பேர். எஸ்டி 1%, 1 × 12, அப்புறம் 12 × 10 120. ஸோ ஆக மொத்தம் 12000 வந்து டோட்டல் வருது. ஸோ இது இந்த 12000 பார்த்தீங்க அப்படின்னா 20% வந்து பிஎஸ்டிஎம். ஸோ 2400 பேர் வந்து பிஎஸ்டிஎம் கேட்டகரியில் எடுப்பாங்க. அதாவது தமிழ் வழி படித்தவங்க 2400 கேண்டிடேட்ஸ் வந்து எடுக்க வேண்டியது ரூல் இருக்கு. ஸோ இப்போ ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னு பார்க்கும்போது பொது பிரிவினருடைய கட் ஆஃப் அப்படிங்கிறது பொது, அதாவது கேஸ்ட் சர்டிஃபிகேட் இல்லாதவங்களை வந்து உண்மையிலே பரிதாபமான நிலை தான். என்ன அப்படின்னா இவங்கெல்லாம் எடுக்கிற மார்க், ஹையஸ்ட் மார்க்கோட இவங்க அதிகமாக எடுத்தால் இவங்க வந்து உள்ளே வர முடியும் ஜென்ரல் கேட்டகரியில். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜென்ரல் கட் ஆஃப் ஃபிக்ஸ்டு பை தீஸ் கேண்டிடேட்ஸ். இவங்க எல்லாருடைய அதிகமாக மார்க் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களோட இவங்க கூடுதல் மார்க் எடுத்தால் தான் இவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணப்படுது. ஸோ ஜென்ரல் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பிசியில் ஒருத்தர் வந்து 200க்கு 170 கேள்வி போட்டிருக்காருன்னு வச்சுக்கங்களேன். உதாரணம் இப்போ 200க்கு 165 போட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஜென்ரல் கேட்டகரியில் ஒரு 166 போட்டாலும் அவர் அங்கே வர முடியும். புரியுதுங்களா? அது கீழே போட்டால் அவர் வர முடியாது. ஸோ இவங்க எடுக்கக்கூடிய அதிகமான அந்த கொஸ்டின்ஸை வந்து இங்கே வந்ததுனால ஸோ ஜென்ரல் கேட்டகரி கேண்டிடேட்ஸ் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா இவங்களோட கம்ப்ளீட் பண்ணால் அதிகமாக எடுக்கணும். ஸோ அந்த லெவலுக்கு படிக்கணும். ஸோ வந்து என்ன பண்ணுவாங்க, பெரும்பாலும் இந்த ஜென்ரல் கேட்டகரி வந்து என்னன்னா போட்டி போடுற அந்த கேண்டிடேட்ஸ் வந்து இவங்க எடுக்கிற அதிகமான மார்க்கோட கம்மியாக இருக்கிறதுனால பல எக்ஸாமினேஷனில் ஜென்ரல் கேட்டகரி கேண்டிடேட்ஸ் வந்து ஃபில் பண்ணாமல் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த ஜென்ரல் கேட்டகரி வந்து ஃபில் பண்ணாதனால இவங்களை வச்சு ஃபில் பண்ணுவாங்க. அதாவது இந்த பிரிவு ரிசர்வேஷன் குரூப்ஸ் வச்சு பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி இவங்க இந்த இடத்துல சார் 31% ஃபில் ஆகலை சார். அப்போ என்ன பண்ணுவாங்க, இதில் இருக்கக்கூடிய டாப் மார்க்ஸ் எல்லாம் இங்கே போயிடும். புரியுதுங்களா? அப்போ வந்து இவங்களுக்கு அடிஷனலாக பிசி கேண்டிடேட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபில் பண்ணுவாங்க. இவங்களுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கும். இது ஒன்று. ஸோ அந்த 3720 பேர் அப்படிங்கிறது வந்து வெறுமனே ஜென்ரல் கேட்டகரியில் மட்டும் இருக்க மாட்டாங்க, அதர் ரிசர்வேஷன் கேட்டகரியிலிருந்தும் இருப்பாங்க. பொது பிரிவினர், அதாவது இவங்களுடைய மார்க் பிசி கட் ஆஃப் கூட அதிகமான கட் ஆஃப் எடுத்தவங்க, அதிகமான மார்க் எடுத்தவங்க இந்த கேட்டகரியில் வந்துருவாங்க. ஸோ வெறும் 3720 அப்படிங்கிறது வந்து இந்த கேட்டகரி வந்து இருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ வந்து இது ஆக வந்து பிசி வந்து 3150, இது வந்து ஒரு ரஃப் ஃபிகர் தான். அதில் வந்து அப்படியே வந்து நூல் பிடிச்ச மாதிரிலாம் எடுத்து போட மாட்டாங்க. இன்னொரு விஷயம் வந்து டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்துருக்கலாம், நிறைய பேர் பார்த்தாங்களான்னு தெரியல, இன்னும் நிறைய பேர் தெரியறது இல்லை. என்ன அப்படின்னா all the candidates who secure the same marks as that of cut-off marks will also be admitted to the main examination though the ratio is 1:10 கொடுத்துருக்காங்க. அதாவது 1:10 அப்படிங்கிற விதத்தில் வந்து நாங்கள் எடுத்தாலும் ஒரே கட் ஆஃப் மார்க் எடுக்கக்கூடிய பல கேண்டிடேட்ஸ் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், அட்மிட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு லைன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பிசியில் 147 எடுத்தவங்களே வந்து 1,00,000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த 1,00,000 பேரும் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து அட்மிட் பண்ணுவோம். அப்படி 1,00,000 பேர் எடுக்க வாய்ப்பு இல்லை, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஸோ அத்தனை பேர் அவங்க அட்மிட் பண்ணி ஆகணும். அப்போ வந்து 12,000 பேருங்கிறது வந்து என்னது, 12,000 பேர் எடுக்கணும் அவசியம் கிடையாது. 12,000ங்கிறது 12,500 இருக்கலாம், 12,300 இருக்கலாம், இல்லை வந்து 13,000 இருக்கலாம், 14,000 இருக்கலாம். ஸோ அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆக வந்து இந்த கட் ஆஃப் வந்து சார் நான் 140 இடத்துல நிறைய பேர் இருக்கலாம். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, ஸோ அந்த 1:10 ரேஷியோ வந்து கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ வந்து இந்த கட் ஆஃப் வந்து நிறைய பேர் வந்து இந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க. மெயினாக 140, 145, 145 இருக்காங்க. 150 மேலே கொஞ்சம் தான் இருக்காங்க. ஸோ வந்து இப்போ என்னன்னா 150 மேலே எடுத்தவங்களாம் வந்து சார் வருமா வராதான் கேட்டிருக்கீங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இது டிகிரி லெவல் எக்ஸாமினேஷன், டயர் 1 எக்ஸாமினேஷன். சரி, லாஸ்ட் குரூப் 2ல கட் ஆஃப் என்ன இருந்துச்சு ஃபார் செலக்ஷன் நிறைய பேருக்கு நீங்கள் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இது வந்து ஒரு டிகிரி பேஸ்ட் எக்ஸாமினேஷன் தான்.
ஜூலை மாதம் நடந்துச்சு இல்லையா குரூப் 2A எக்ஸாமினேஷனு. ஸோ ஜூலையும் ஆகஸ்ட் நினைக்கிறேன். ஸோ அந்த எக்ஸாமினேஷன் கட் ஆஃப் என்ன கிட்டத்தட்ட 159 எடுத்தவங்களே ஃபார் ஃபைனல் செலெக்ஷன். அந்த டாப் 2000 ரேங்கில் 150 கொஸ்டின் போட்டவங்களாம் இருந்தாங்க. சரி, இவங்க சொல்ற மாதிரி 155 கொஸ்டின்ஸ் வந்து இந்த கட் ஆஃப் இந்த டயர் 1 இருக்க முடியுமா? இதுவும் கிட்டத்தட்ட ஒரே எக்ஸாமினேஷன் தான், ஒரே டிகிரி லெவல் எக்ஸாமினேஷன் தான். கேண்டிடேட்ஸ் அதே 4 லட்சம் பேர் தான் எழுதியிருக்காங்க. 159 155 சார் 4 கொஸ்டின் தான் சார். அது வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு 2 வருஷம் 1 வருஷம் ஆகல சார், நிறைய பேர் உள்ள வந்திருப்பாங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இதுல வந்து டாப் 2000 பேர் இருக்கிறவங்களே வந்து 159 கொஸ்டின் தான் போடுறாங்க அப்படின்னா, இந்த குரூப்ல வந்து 155 போடுறவங்க வந்து என்ன உங்களுக்கு வந்துட்டு 2000 ரேங்க் 3000 ரேங்க் வந்து இதாக எடுக்க போறாங்க. கண்டிப்பா பாத்தீங்கன்னா இதுல இருந்து 12000 பேருக்கு பின்னாடி வரணும். அப்ப கண்டிப்பா என்ன பண்ண போறதில்ல, 159 இந்த ரேஞ்ச் வந்து கட் ஆஃபா இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த மார்க் வந்து 12000 அந்த கட் ஆஃப் வந்து இவ்வளவு பேர் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க, என்ன இல்லை, வாய்ப்பு இல்லை. ஸோ 12,000 ரேங்க் எடுக்கிறவங்க, அதுல இருந்து அந்த ரெஸ்பெக்டிவ் கேட்டகரியில இந்த ரேங்க் எடுக்கிறவங்க வந்து அந்த இந்த இதே 159 155 போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது கம்மியாக தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன அப்படின்னா, அதனால தான் நான் சொல்றேன் 150 பின்னாடி கீழே தான் இருக்கும் கட் ஆஃப். அதனால வந்து 150 மேலே இருக்க வாய்ப்பே இல்லைங்கிறத நான் சொல்றேன். இன்னொன்று, நீ ஏற்கனவே சொன்ன மாதிரி குரூப் 4ல எக்ஸாமினேஷன் போட்ட நிறைய பேர் 170 160 போட்டவங்க 15 கொஸ்டின்ஸ் 10 கொஸ்டின்ஸ் குறைஞ்சிருக்கு ஆவரேஜா. ஸோ வந்து சரியாக 10 கொஸ்டின்ஸ் அவங்களும் தப்பு பண்ணும்போது வந்து கண்டிப்பாக நீங்களும் தப்பு பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எதிர்பார்த்து 120 இருக்கலாம், பட் வந்து 150 இருக்கலாம். நீங்கள் வேலைட் பண்ணணும், நீங்கள் வந்து செக் பண்ணதுக்கப்புறம், கீஸ் செக் பண்ணதுக்கப்புறம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்கு. ஆக வந்து நான் அதனால தான் சொல்கிறேன், 140 மேலே இருக்கவங்க படிக்கலாமா படிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. இதெல்லாம் வந்து நான் இந்த எவிடன்ஸ் நான் சொல்கிறேன். இது போக வந்து லாஸ்ட் குரூப் 2ல வந்து பார்த்தீங்கன்னா 142 வந்து 142 கொஸ்டின்ஸ் வந்து எம்பிசி உமன்லாம் வந்து செலக்ட் 142. அது மாதிரி பிஎஸ்டிலாம் பார்த்தீங்கன்னா 2013 பார்த்தீங்கன்னா 123 கொஸ்டின் போட்டவங்க, 122 கொஸ்டின் போட்டவங்க இன்னும் வந்திருந்தாங்க. ஸோ இந்த பிஎஸ்டி கேட்டகரி இருக்கவங்களாம் வந்து நீ கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க, சார் நான் 152 பிஎஸ்டியை வருமா அப்படின்ட்டு. முதல்ல ஞாபகம் வச்சுக்கிங்க, பிஎஸ்டிஎம் படிக்கிறவங்களே ரொம்ப கம்மி. பிஎஸ்டிஎம் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், பிஎஸ்டிஎம் யாருக்கு அப்படின்னா தமிழ் வழி கல்வி பயின்றவர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து அதை வந்து இன்னைக்கு நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து ஓப்பனாக வந்து எல்லாருக்கும் தெரியும். மிஸ்யூஸ் மீன்ஸ் அதாவது அவங்க அரசு சொன்ன வழிமுறை, அதாவது அரசு என்ன நோக்கத்துக்கு கொண்டு வந்துச்சு அப்படின்னா தமிழ் வழி படித்தவங்க, அதாவது காலேஜில் போயிட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில் தமிழ் படிப்பாங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ்க்கு தான் சொன்னாங்க. பட் இன்னைக்கு வந்து அந்த கேண்டிடேட்ஸ் வந்து இல்லைங்கிறதுனால என்ன பண்ணாங்க, இப்போ வரக்கூடிய கேண்டிடேட்ஸ் பிஇ படிக்க வேண்டியது, ரெகுலர் கரஸ்பாண்டன்ஸ்ல வந்து ஒரு பிஏ ஹிஸ்டரியை தமிழில் போட வேண்டியது, அது அப்படியே பிஎஸ்டி போட வேண்டியது. இது ஒரு லூப் ஹோல் தான், இருக்கக்கூடிய சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டையை பயன்படுத்தி உள்ள போயிடுறது. ஐ நாட் அகைன்ஸ்ட் பிஎஸ்டிஎம், பட் இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவரம். ஸோ 2013 பார்த்தீங்கன்னா பிஎஸ்எம் படிச்சவங்க ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. பட் இன்னைக்கு ஓரளவுக்கு அது இந்த விஷயம் தெரிய நிறைய பேர் என்ன பண்ணாங்க, இன்ஸ்டியூட்டே நிறைய பேர் சொல்றாங்க, சார் நீங்கள் பிஎஸ்டிஎம் பண்ணுங்க, போனோன்னா என்ன படிச்சு பிஆ ஒரு பிஎஸ்டிஎம் போடு அப்படின்ட்டாங்க. இப்போ பிஎஸ்டிஎம் படிக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஆக அப்படியே பிஎஸ்டிஎம் படிச்சிருந்தாலும் என்ன, நீங்கள் பிஎஸ்டிஎம் படிச்சிருந்தாலும் வந்து என்னது என்ன சொல்றாங்க அப்படின்னா 5 கொஸ்டின் குறைச்சிங்க சார். அதாவது பிசி கட் ஆஃப் 145னா 5 கொஸ்டின் குறைச்சிங்க 100. அது என்ன 5 கொஸ்டின் வரைக்கும் என்ன ரூல் இருக்கா? அப்படி கிடையாது. அப்போ வந்து என்ன அப்படின்னா அந்த 12,000 பேர்ல வந்து பிஎஸ்டிஎம் எடுக்கணும் அப்படின்னா அந்த பிஎஸ்டிஎம் படிச்சவன் வந்து அந்த கொஸ்டின்ஸ் போட்டிருக்கணும். அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்போ இருப்பான், 145 வந்து சேருக்குன்னா அவன் 130 இருப்பான். பிஎஸ்சியும் படிச்சு அவ்வளோதான் அவன் போட்டிருப்பான். மேபி அவ்வளோதான் அந்த ரேஞ்ச் தான் வந்திருக்கும். எல்லாரும் 150 போட்டிருக்க முடியாது. அப்போ அந்த 1:10 எடுக்கணும் அப்படின்னா அந்த 10 பேர் வந்து என்னது 10 பேர் 150 போட்டிருக்க முடியாது. அந்த 10வது நபர் வந்து 135 இருக்கலாம், 134 இருக்கலாம், 133 இருக்கலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பிஎஸ்சிஎம் கேட்டகரியோட கட் ஆஃப் வந்து ரெகுலர்லேருந்து ஒரு 5 இல்லை 10 கொஸ்டின்ஸ் வரைக்கும் குறைந்த வாய்ப்பு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா பிஎஸ்சிஎம் நீங்கள் படிக்கிறாங்க 130 மேலே இருந்தவங்களே நீங்கள் வந்து தயவு செஞ்சு படிக்காமல் இருக்காங்க. நான் அதான் சொல்கிறேன் புரியுதுங்களா. ஏன்னா பிஎஸ்சிஎம் எத்தனை பேர் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதுனா நம்ம டேட்டா தெரியாது. பட் வந்து இதுதான் நடக்குது. ரொம்ப பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்பி நீங்கள் வந்து 150 மேலே உள்ளவங்க 140 மேலே உள்ளவங்களாம் வருமா வராதுன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் லூசர்ஸ். என்னன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் 3 மாதம் இருக்கும், டைம் கண்டிப்பாக பத்தாது புரியுதுங்களா. கண்டிப்பாக பத்தாது. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் என்ன முட்டி மோதினாலும் என்ன பண்ண போகிறதில்ல, நீங்கள் வந்து எழுத போகிறதில்ல. ஆக வந்து இதுதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களை வந்து நிறைய பேர் மிஸ்கைட் பண்ணுறாங்க. என்னது அப்படின்னா கட் ஆஃப் நீங்கள் என்ன எடுத்துருக்கீங்க,
150 வராது சார், நீங்கள் வந்து போய் வேலையை பாருங்க அப்படின்ட்டு. பிஎஸ்டிமா கண்டிப்பாக வராது சார் அப்படின்ட்டு. எதை வச்சு சொல்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ வந்து 1000 பேர் படிக்கிறான் அப்படின்னா 1000 பேரில் எல்லாருமே பிஎஸ்சி வச்சுருக்கான். அவங்க அது அப்படியே படிச்சதுனா அவன் படித்து 3 வருஷம் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஆகுங்க. ஸோ அதனால் வந்து பிஎஸ்சி படிக்கிறவங்க, பிஎஸ்சி வச்சுருக்கவங்க வந்து யோசிக்காதீங்க. தயவு செஞ்சு என்ன பண்ணாதீங்க, நீங்கள் இந்த மாதிரி வருமா வராது யோசிக்கிறத விட்டுட்டு படிக்க ஆரம்பிச்சுங்க. புரியுங்களா? ஸோ இது வந்து இதை நான் தெளிவாக சொல்லிட்டேன். இதுக்கு மேலே வந்து போட்டு குழப்பிக்காதீங்க. இதுக்கு மேலே நானும் இதை பற்றி பேச போகிறதில்ல. இதையே பேசி என்ன சொல்கிறது, இப்போ நான் எவ்வளோ சொல்கிறேன், இப்பயும் கேட்பீங்க பாருங்களேன், சார் வருமா வராதுன்ட்டு. இது வந்து சைக்காலஜி தானே, எல்லாரும் கேட்குறது தானே, தெரியும். சரி, இப்போ வந்து இந்த பார்டர் கேண்டிடேட்ஸ், பார்டர் பரிதாபங்கள் ஏன் படிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறதுக்கு என்ன அப்படின்னா, நான் சொல்கிறேன், பார்டர் கேண்டிடேட்ஸ் வந்து ஏன் படிக்கணும் அப்படின்னா, கன்சிஸ்டன்சி நீங்கள் இருக்கணும். மற்றவங்களை விட அதிகமாக உழைக்க வேண்டியது இந்த பார்டர் கேண்டிடேட்ஸ் தான். ஏன்னா நீங்கள் இன்னும் பார்டரில் தான் இருக்கீங்க. பார்டரை விட்டு அடுத்த ஸ்டெப் போனால் தான் உங்களுக்கு வெற்றி வந்து கிடைக்கும். அப்போ வந்து நீங்கள் தொடர்ந்து படித்தா தானே கிடைக்கும். அதை விட்டு நீங்கள் வந்து வருமா வராது யோசிக்கிறது தான் வந்து நான் நேரத்தை வீணடிச்சு அப்படி கிடைக்கும். ஸோ கன்சிஸ்டன்சியை வந்து என்ன பண்ணுங்கள், முதல்ல கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் கேண்டிடேட்ஸ் இப்போ வந்து என்ன சொல்கிறது, கான்ஃப்ளிக்டிங் கோல்ஸ் இருக்கும். சார் நான் வரக்கூடிய ஈவோ எழுத போகிறேன், வரக்கூடிய ஜூனியர் கோஆப் எழுத போகிறேன், குரூப் 1 எழுத போகிறேன், அதுக்கப்புறம் குரூப் 2 வருமா வராதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இப்படி நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறது? அப்போ ஒன்று சரி இதுதான் நிலவரம் அப்படின்னா இந்த 4க்கும் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, மேட்ச் பண்ணுற மாதிரி படிங்க, அப்படி பண்ணுங்க, இல்லை அது கலெக்ட் பண்ணி படிங்க. ஸோ அதனால் வந்து படிக்கிறது மட்டும் தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கிறது தான் வந்து எக்ஸாமினேஷனில் இருக்கக்கூடிய ஒரே ரூலுங்க. அதாவது யாரும் வந்து என்ன சொல்கிறது, தாரக மந்திரம் இதுதான் வந்து ஃபார்முலா, சார் இதுதான் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு இதுதான் ஃபார்முலா அப்படின்னா அப்படி ஒரு ஃபார்முலாவே கிடையாது. புரியுதுங்களா? ஒரே விஷயம் தான் என்னன்னா, தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறது, தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கிறது. இதுதான் வந்து எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணுறதுக்கான ஒரே ஒரு தாரகமான இது ஒன்று தான். அதனால் வந்து என்னோட அதாவது வெற்றி அடைஞ்சவங்க நீங்கள் வந்து என்னென்னா கேட்கலாம், என்ன சொல்லுவாங்க, வெற்றி அடைஞ்சது ஒன்றே ஒன்று சார், நான் ஆர்டர் பண்ணேன், அந்த இன்ஸ்டியூட்டில் படித்தேன், இந்த இன்ஸ்டியூட்டில் படித்தேன், இதுதான் ஆர்டர். அதாவது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு பல ரீசன்ஸ் இருக்கும். புரியுதுங்களா? அதில் ஒரு ரீசன் இந்த கன்சிஸ்டன்சி இல்லாதது. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்ன சொல்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இப்படியே நீங்கள் இருக்கக்கூடாது. ஏன்னா உங்களை மாதிரி எல்லாரும் இருப்பாங்க, இதே கேள்வி அதாவது ஒருத்தர்கிட்ட மட்டும் கேட்க மாட்டாங்க இன்ஸ்டியூட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்க இப்படி எல்லாத்தையும் கேட்டு எல்லாரும் சொல்கிறத போட்டு குழப்பி எடுத்து இன்ஸ்டியூட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையும் கேட்டு குழப்பி, தானும் குழம்பி மற்றவங்களும் குழப்பி, இன்ஸ்டியூட் சொன்னாங்க சார், அதை சொன்னாங்க சார், இது சொன்னாங்க சார், இவங்க சொன்னாங்க, இப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா காலமும் நேரமும் விரயமும் பணமும் எல்லாம் போய் என்ன அதே நிலையில வந்து இருக்கிறது வந்து ஒரு பரிதாபமான சூழ்நிலை. அதெல்லாம் வாழ்க்கையில் அப்படி ஒரு சூழ்நிலை யாருக்கும் வரக்கூடாது. நான் பார்த்துருக்கேன், அதனால நான் சொல்கிறேன். இதை யாரும் புரிஞ்சுக்கவும் மாட்டீங்க. இதை வந்து என்ன சொல்கிறது, அது புரிஞ்சுக்கிறவங்க தான் அடுத்த எக்ஸாம் பாஸ் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம வந்து இப்போ பாடலில் இருக்கோம், இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு அடுத்த எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். அப்படின்னா அந்த தப்பை உடனே என்ன பண்ணுறாங்க, தவறு நிவர்த்தி செய்கிறவங்க அடுத்த எக்ஸாம் பாஸ் பண்ணுறாங்க. ஸோ என்ன பண்ணுங்க, ரெக்டிஃபை தி மிஸ்டேக்ஸ். ஒவ்வொரு எக்ஸாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது என்ன பண்ணுவீங்க, ஒன்று சில்லி மிஸ்டேக் பண்ணுவீங்க, இல்லைனா சரியாக ஆர்டர் போட்டிருக்க மாட்டீங்க. இந்த 2 தான் பண்ணியிருப்பீங்க. ஆர்டர் போட்டவங்க சில்லி மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த பார்டரில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அதனால் வந்து இது நீங்கள் வந்து சரி பண்ணாவே நீங்கள் அடுத்த எக்ஸாமினேஷன்லாம் பாஸ் பண்ணலாம். ஸோ தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கிறது தவிர இந்த பார்டர் கேண்டிடேட்ஸ் வந்து வின் பண்ணுறதுக்கு வேறு எந்த ரூலும் கிடையாது. தொடர்ந்து படிங்க, தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. ஸோ இதுதான் வந்து இது போக சரி. இந்த கட் ஆஃப் விஷயங்கள், இந்த கட் ஆஃப் வந்து ஏன் டிஎன்பிசி வந்து நம்மளால் ஏன் ஃபிக்ஸ் பண்ண முடியாதுன்னா, ஒன்று they don't ask analytical questions. அதாவது கேட்பாங்க, 1-2 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ரொம்ப ரேராக தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்பாங்க. இப்போ மற்ற எக்ஸாம் இப்போ யூபிஎஸ்சி பேங்க் எஸ்எஸ்சி மாதிரிலாம் பார்த்தீங்க, எஸ்எஸ்சி கூட யூபிஎஸ்சி பேங்க் மாதிரி எக்ஸாம் கிட்டத்தட்ட ஒரு 100 கொஸ்டின்ஸே அப்படி தான் இருக்கும். அது போக வந்து நெகட்டிவ் மார்க்கிங் இங்கே கிடையாது. நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து நம்ம ஒரு கரெக்டாக இதுதான் சொல்ல முடியாது. ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அனலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நல்லா படித்தவங்களுக்கு வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதுவும் இல்லை, இது 2 இல்லாததுனால தான் இந்த கட் ஆஃப் விஷயங்கள் வந்து இப்படி ஒவ்வொரு தடவையும்
160 170 180ன்னு அடிச்சு விட்றது. புரியுதுங்களா? ஸோ வந்து இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆக வந்து எப்பவுமே இந்த பார்டரில் இருக்கிறவங்க நல்லா படிங்க, தொடர்ந்து படிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. அடுத்த வீடியோவில் நான் ஏன் எக்ஸாமில் கேண்டிடேட்ஸ் வந்து இந்த மாதிரி சில்லி மிஸ்டேக் பண்ணுறாங்க, அது எப்படி நம்ம வந்து சரி பண்ணணும், ஏன் நம்ம வந்து தொடர்ச்சியாக முயற்சி பண்ண நமக்கு கிடைக்கலங்கிற விஷயங்களை நான் வந்து போடுறேன். ஃபாலோ பண்ணுறேன்.